இந்த இதய ரத்த குழாயில் ரத்தம் போயிட்டே இருக்கும். அந்த இதயம் ரத்த குழாய் ரத்தத்தில் வந்து ஆக்சிஜன், குளுக்கோஸ், முக்கியமாக கொலஸ்ட்ரால் இருக்கணும். நிறைய பேர் கொலஸ்ட்ரால் எடுத்துட்டா இதயம் அடுத்த நொடி நின்றுடும். ஒரு நிமிடத்திற்கு 72 முறை, ஒரு நாளைக்கு 1,00,000 முறை. நான் வாழ்கின்ற 50, 70, 100, 110 வயது வரை அதுக்கு ஓய்வே கிடையாது. என்டார்பின் சுரக்கும் பொழுது அந்த ரத்தத்தில் மட்டும் இருக்குமே கொலஸ்ட்ரால், தவிர ரத்த குழாயில் படியாது. ஸோ முக்கியமாக மாரடைப்பு வருவதற்கு ரத்த குழாயில் ரத்தம் அடைப்படுவது, கொலஸ்ட்ரால் பண்ணுறதுனால ரத்தம் உறைவது, ரத்த குழாய் வேகமாக சுருங்குவது. தூங்குவதற்கு முன்பு 3 மணி நேரத்துக்கு நீங்கள் சாப்பிடணும். இது 3 நீங்கள் கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா, அது முக்கியமாக சொல்ல, பசிக்கு மட்டும் சாப்பிடுங்க, ருசிக்கு சாப்பிடாது. அதுவும் தயவுசெய்து எல்லாரும் ஆயிலை குறைத்து உங்கள் ஆயுளை கூட்டிக் கொள்ளுங்கள். சார்ந்த நிறைய பிரச்சனைகளை பற்றி நம்ம கூட இருந்து பேசுறதுக்காக ப்ரொஃபஸர் டாக்டர் வி சொக்கலிங்கம் இதய நல மருத்துவர் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம்மா. டாக்டர், அந்த காலகட்டத்தில் இந்த இதய பிரச்சனை, ஹார்ட் அட்டாக் இதெல்லாமே வந்து வயதானவர்கள் தான் தாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் 20 வயசுலேருந்து இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்து நிறைய காரணங்கள், எக்ஸசைஸ் பண்ணும் போதும் சரி, மன அழுத்தம், அந்த மாதிரியான காரணங்களால் ஏற்படுது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேள்வி. நான் வந்து இப்போ 55 வருடம் இதயத்தில் பணியாற்றிருக்கேன். இன்று 56வது வருடம் என் பணியை துவங்கும் என் நன்னாளில் நாம் ஹெல்த் கேஃபே நேயர்களுடன் பார்ப்பதை மிக்க மகிழ்ச்சி. எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் நான் தெரியுமா, நான் சொல்லுகின்ற கருத்தை வைத்து பயந்துடக்கூடாது. புரிந்து கொள்ளுங்கள், மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதை கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டால் 100 வருடம் சொக்கலிங்கத்தில் வர வேண்டாம். அதனால் வந்து இது ஹார்ட் அட்டாக் தடுக்கிறது மட்டும் இல்லை, வந்தவங்களும் பரிபூர்ணமாக குணம் அடைவதற்கும் வாழ்க்கை முறை சொல்கிறேன். ஸோ உங்கள் கேள்விக்கு வரேன். இதனால் இப்போ சின்ன பசங்களுக்கெல்லாம் வருது. ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன தெரியுமா, உலகளவில் 90 பேர் இந்தியாவில் மட்டும் 1 மணி நேரத்திற்கு 20லேருந்து 25, 30 வயது ஆண்கள் பெண்கள் 2 நிமிடத்தில் இருக்கிறாங்க. டென்ஷனால் வருது, ஜிம் போகிறதுனால வருது, எதெல்லாம் அவங்களுக்கு நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க, அது கொண்டுட்டுருது. அப்படின்னா அவங்கள என்னங்க ஜிம்மே பண்ணக்கூடாதா, எது பண்ண முடியும், எப்படி வாழ்க்கைன்னு சொன்னீங்கன்னா, இதை பாருங்களேன். இதுதான் இதயமா, இது இதயத்துடைய மாடல், கையளவு இல்லை இதயம். இது வந்து லெஃப்ட் சைடில் வந்து இதயத்தில் செஸ்ட்டில் இப்படி இருக்கும். அது மோஸ்ட் பவர்ஃபுல் ஆர்கன். அது இயற்கையிலோ கடவுள் படைப்பிலோ இந்த மாதிரி ஆர்கன் உலகத்தில் கிடையாது, யாரும் ப்ரொடியூஸும் பண்ண முடியாது. இந்த இதயம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தசையான மசில் பம்புமா. ஒரு நிமிடத்திற்கு 72 முறை, ஒரு நாளைக்கு 1,00,000 முறை. நான் வாழ்கின்ற 50, 70, 100, 110 வயது வரை அதுக்கு ஓய்வே கிடையாது. ஸோ அந்த ஓய்வு இல்லாமல் இயங்க வேண்டும் என்றால் இதயத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதை நம்ம பேட்டியுடைய குறிக்கோளும் மக்களுக்கு சென்றடைய வேண்டிய கருத்தும் கூட. இந்த இதயம் நம்ம ஸ்ட்ராங்காக இயங்கணும்னா அதற்கு தேவை ஒன்றே ஒன்று, மகிழ்ச்சி மட்டும். எவன் ஒருவன் தன் மகிழ்ச்சியை இழக்காமல் இருக்கின்றானோ, இதயம் மட்டுமல்ல எல்லா உறுப்புகளும் அப்படியே 100 வருடம் கலந்து வாழ அதை வழி செய்யுது. அது வந்து மகிழ்ச்சி மட்டுமா. ஓகே டாக்டர், இப்போ மகிழ்ச்சியோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த உணவு முறையும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. நீ வந்து அருமையான கேள்வி. உணவை விட மகிழ்ச்சி தான் முக்கியம். அனைவரும் நம்ம மாணவர்கள் சின்ன வயசுல வேலையில் சேர்றாங்க, பணம் நம்ம நிறைய சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஃபாஸ்ட் லைஃப், ஃபாஸ்ட் ட்ராவல், ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன். ஸோ எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும் பொழுது 72 முறை துடிக்கின்ற இதயம் 100, 110, 120 தரம் ஃபாஸ்ட்டாக துடித்து லைஃப்பும் ஃபாஸ்ட்டாக முடிந்து விடுகிறது. ஸோ எதையுமே நீ வேகமாக செய்யக்கூடாது, அனைத்தும் நீ நிதானமாக தான் செய்யணும். இப்போ ஒன்று கேட்குறேன், உணவை பற்றி கேட்டோமா, இது ஒரு சின்ன கருத்தை சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இந்த இதயம் நம்ம எங்கன்னா ஒரு கருத்துக்கு மீறி உன்னது நான் சொல்லிடுறேன். இந்த கேள்விக்கு உலகத்தில் 3 உயிர்ப்பலி நோய் தான்: மாரடைப்பு, கேன்சர், ஆக்சிடெண்ட், இன்க்ளூடிங் சூசைட். அனைத்து உயிர்கொல்லிய நோய்கள் இந்த ஆர்டரில் மனிதன் இன்று மனம் வைத்தால் 100க்கு 100 தடுக்க முடியும். அது மனதை வந்து நீ மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். அது ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறோமா, அந்த மகிழ்ச்சின்னு ஒன்று இருக்கும் பொழுது என்டார்பின் சுரக்கின்றது. நீ டென்ஷன் ஆகிற, கோவப்படுற, வருத்தப்படுற, கவலைப்படுற, எது மாதிரி என்ன வரும்போது அட்ரினலின் சுரக்கிறது. அதுக்கு என்ன வருதுன்னா ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி நேயர்களுக்கு. இதுதான்
இது வந்து என்ன நினைக்கிறேன், பாயிண்டர் நினைக்கிறீங்க. இது பாயிண்டர், இது லேசர், டார்ச்சு, இது பெண்ணும் இருக்குது. இதுதான் ஒன்று ஞாபகம் வச்சுக்குவான். இந்த முனை வந்து கருவறை, இந்த முனை வந்து கல்லறை. ஸோ கருவில் தோன்றி கல்லறையில் மறைவது நம் கையில் இல்லை. இடைவெளி தான் நம் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது அவர்கள் கையில் மட்டும்தான். அதுவும் தன்னம்பிக்கையில், நம்பிக்கையில், மூட நம்பிக்கை அற்று வாழும் பொழுது கையளவு இல்லை இதயத்தை காப்பாற்றிக்கொள்ள சக்தி உண்டு. இந்த ஒன்று முக்கியமாக சொல்கிறேன், இது பார்த்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க. உயிரினம் தெய்வம் உடலினம் ஆலயத்தில் தான் இயங்க முடியும். ஸோ அந்த உயிரினம் தெய்வம் ஆலயத்தில் இயங்க வேண்டும் என்றால் 3 ஊக்களை கடைப்பிடிக்க வேண்டும். 3 ஊக்கள் என்ன தெரியுமா? உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை 55 வருடமாக சொக்கலிங்கம் 3 மந்திரங்களாக மாற்றி உலகம் மொத்தம் சொல்லிட்டு இருக்கேன். அந்த மந்திரம் நான் சொல்லுவேன், ஒவ்வொன்றும் நீ சொல்லணும் அந்த மந்திரத்தை கூடவே. கண்டிப்பாக அந்த 3 மந்திரங்கள் எது? உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. அதான் தெரியுமா மந்திரம் 1, எண்ணுகின்ற எண்ணம் சீராக. சொல்லுங்க. எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 தாரக மந்திரங்களை ஒருத்தர் கையில் வச்சுக்கொண்டால், இந்த 3 உயிர்கொல்லி சொன்னல அது வரவே வராது. வந்திருந்தாலும் அதை 100க்கு 100 குணப்படுத்த முடியும். அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ வாழ்க்கையை கூட்டுவதற்கு இந்த தாரக மந்திரத்தை பயன்படுத்த வேண்டும். இல்லை சொற்களை நீங்கள் சொல்கிற வசனங்கள் கடைப்பிடிக்க மாட்டேன் என்று சொன்னால், இது பாருங்கள், அது குறைந்து சிறு வயதில் இறக்கப் போகின்றீர்கள். அதுவும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஸோ எதுவும் பயமுறுத்தலை, இன்றையிலிருந்து இதை கடைப்பிடிக்கணும். பட் ஒரு அருமையான ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்குது. எப்படி சொற்களையும் இந்த சூழ்நிலையில் மகிழ்ச்சியாக இருக்கிறது? பரபரப்பான வேகமான வாழ்க்கையில் இது பாரு, சூழ்நிலை மனிதன் தோன்றி 60 லட்சம் வருடம் ஆயிடுச்சுமா உலகத்தில். இன்று இன்னும் 60 லட்சமோ 60 கோடி ஏதோ இருக்கலாம். ஆனால் சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கும். சூழ்நிலை உங்களுக்காக மாற தயாராக இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த சூழ்நிலைக்கு உன்னே புரிந்து அதில் வாழ கற்றுக்கொண்டால் உன்னை எந்த சக்தியும் அழிக்க முடியாது. ஸோ மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொன்னல, இந்த மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் மனம் அமைதியாக வேண்டும். மனம் அமைதியாகி விட்டால், எப்போ மனம் அமைதியாகும்? உன்னை அறிகின்ற நிலையில், அதாவது செல்ஃப் ரியலைசேஷன், அதாவது பை மெடிடேஷன். ஒரு நிமிஷம் பார்த்து உட்காரு. அந்த மெடிடேஷன் பண்ணும்பொழுது உன் சக்தி உன்னை இயக்கி கொண்டு இருக்குதில்ல, அந்த சக்தியை உணர்வது தான் ஆன்மீகம். அந்த சக்தியை உணர்ந்துட்டா அந்த சக்தியோடு நீ வாழ கற்றுக்கொண்டால், நம்ம கேட்குறவங்கள உயிரோடு தான் இருக்கீங்க, யாரும் ஆவி கேட்கல இல்லை. அந்த உயிரோடு கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள் இன்றையிலிருந்து 3 மந்திரங்களை கடைப்பிடிங்க. அதை கடைப்பிடித்தால் நீ ஒன்று சொல்ல ஆச்சரியப்படுவ. இதுதான் இதய இரத்த குழாயின் நேர லாஞ்சிடியூடல் ஆக்சிஸ். இந்த இதய இரத்த குழாயில் ரத்தம் போயிட்டே இருக்கு. அந்த இதயம் ரத்தத்தில் வந்து ஆக்சிஜன், குளுக்கோஸ், முக்கியமாக கொலஸ்ட்ரால் இருக்கணும். நிறைய பேர் கொலஸ்ட்ரால் எடுத்துட்டா இதயம் அடுத்த நொடி நின்றுடும். ஸோ உயிரை காப்பாற்றுகின்ற கொலஸ்ட்ரால் இப்போ அந்த மகிழ்ச்சியாக என்ன தெரியுமாமா? என்டார்ஃபின் சுரக்கம் ஹார்மோன். என்டார்ஃபின் சுரக்கும் பொழுது அந்த ரத்தத்தில் மட்டும் இருக்குமே கொலஸ்ட்ரால், தவிர ரத்த குழாயில் படியாது. புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் எதிர்மறை, எதிர்பார்ப்பு, மனசில் கவலை, போட்டி, பொறாமை, எந்த எதிர்மறை வரும்பொழுது என்டார்ஃபின் பதில் அட்ரினலின், கார்டிசால் 2 ஹார்மோன் செக்ரீட் ஆகிடும். அது ஆன பிறகு என்ன தெரியுமாங்க? இந்த கொலஸ்ட்ரால் பாருங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக ரத்த குழாயில் படிக்கின்றது. வெள்ளை தெரியுதுல்லம்மா, அது கொலஸ்ட்ரால் படிவது. அந்த கொலஸ்ட்ரால் ரத்த குழாயில் படிவதற்கு 100க்கு 100 மகிழ்ச்சியை இழக்கின்ற நேரத்தில் அட்ரினல் படிஞ்சு இது பண்ணிடும். ஆனால் இந்த அடைப்பு வருவதற்கு குறைந்து 15 வயது 20 வருடம் ஆகும். அப்போ இப்படி 20 வயது 25 இருக்கிறாங்கன்னா, நான் ஒன்று முக்கியமான இந்த கருத்து நீங்கள் சொல்கிற கேள்வியில் இருக்கிறதா அந்த பின்னி இருக்கிறது சொல்கிறேன். யாருக்கு ஒரு அக்யூட் ஸ்ட்ரெஸ்மா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60 இறந்துடுறாங்க, கோவிலில் நிறைய பேர் இறந்துட்டாங்க, இல்லைன்னா வேலை போயிடுது, பணம் இழப்பு எல்லாம் நடக்குது. இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ் வரும்பொழுது பாருங்களேன், இது முக்கியமாக எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். இது வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த லைனிங் இருக்குதுல்லம்மா, ரத்த குழாய் லைனிங்கில் ஒரு சின்ன கீறல் வரும். அந்த கீறல் வந்தால் முக்கியமாக பாருங்கள், இதை பாருங்களேன், அந்த இரத்த குழாய் 2 நிமிடத்தில் உறைந்து விடும். ரத்தம் உறைவது அந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது நீங்கள் பாருங்களேன், இப்படி இருக்கிற இரத்த குழாய் அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸில்
வேகமாக இரத்த குழாய் சுருங்கும். ஸோ முக்கியமாக மாரடைப்பு வருவதற்கு இரத்த குழாயில் ரத்தம் அடைப்படுவது, கொலஸ்ட்ரால் பண்ணுறதுனால ரத்தம் உறைவது, இரத்த குழாய் வேகமாக சுருங்குவது. நீங்கள் சொன்ன என்ன ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இதை மூன்றும் இன்று மனது வையுங்கள், 100க்கு 100 தடுக்க முடியும். அதுக்கு என்ன வேணும்? ஒன்லி மகிழ்ச்சி மட்டும். எப்படி சொக்கலிங்க மகிழ்ச்சியாக இருக்க முடியாதுன்னு நினைத்தால் உங்களை இழக்க தயாராகிவிட்டீர்கள். ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு வரப்பிரசாதம் மகிழ்ச்சி. ஸோ நீங்கள் டிசைட் பண்ணணும். ஒரு சொர்க்கம் நரகன்னு சொல்கிறாங்களம்மா, அது உண்மையாக அல்ல. இப்போ இந்த மொமெண்ட் நேயர்கள் நான் பேசுவதை கேட்டு மகிழ்ச்சியாக இருந்தால் நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கீங்க. என்டார்ஃபின் சுரக்குது. நான் பேசுகிற பேச்சு உங்களுக்கு பிடிக்கலாம் வச்சுங்க, அடுத்த சின்ன லைனில் உங்களுக்கு நரகமாகிடுது. ஸோ சொர்க்கம் நரகம் அந்த சூழ்நிலையில் மனநிலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சொர்க்கம்னா என்டார்ஃபின், நரகம்னா புயலாக மாறி அதில் வந்து அடித்து கொண்டுடும். ஸோ நீ தென்றலாக சொர்க்கமாக இதயத்தை என்டார்ஃபின் வச்சு செயல் செய்ய வைக்கப் போகின்றாயா, இல்லை வெற்றிகரமாக இறக்கப் போகின்றியா? 25-30 வயதில் அவங்க கையில் தான் உண்டு. ஸோ இன்னிலிருந்து அதை மாற்றிக்கணும். ஓகே டாக்டர், ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ சில பேர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்குள்ளேயே வந்து இறந்துட்டு சூழ்நிலை. இது முக்கியமான காரணமாக ரொம்ப அருமையான கேள்வி. ஃபஸ்ட்டு 1 hour இருந்தது கோல்டன் ஹவர். இப்போ 6 hours கோல்டன் ஹவர். 6 hours நீங்கள் போய் சில இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த கிளாட்டு தானே முக்கியமானது. அந்த கிளாட்டை இன்ஜெக்ஷன் த்ராம்போலைட்டிக் கொடுத்து அந்த த்ராம்பஸை டோட்டலாக கரைச்சி ரத்த ஓட்டத்தை சீராக பண்ணிடலாம். அதுக்குள்ளே என்ன பண்ண எல்லாருமே, எல்லார் வீட்டிலும் 350 mg எக்கோஸ்பிரின் ஆஸ்பிரின் வச்சுங்க. அந்த ஆஸ்பிரின் ஒரு 2 ரூபா 5 ரூபாய் எனக்கு தெரியல. அது வந்து அந்த ரத்தத்தில் உறையுதல்லமா அது கரைச்சிடும். உடனே அமைதியாக இருந்து நீங்கள் போய் சைக்கிள் ஓட்டிக்கிட்டோ ஆட்டோலையோ நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கிட்டோ ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது. உடனே நீங்கள் வந்து 108ன்றது இந்தியா கோடுமா, அது ஃபோன் பண்ணால் 15 minutes வந்துடும். அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டால் உங்களை காப்பாற்ற முடியும். ஸோ அது முக்கியமானது. எல்லா வீட்லையும் எக்கோஸ்பிரின் வச்சு, சப்போஸ் வலி ஒன்று வருது எக்கோஸ்பிரின் சாப்பிட்டுட்டேன், ஹாஸ்பிட்டலுக்கு போகிற ஹார்ட் அட்டாக்லாம் வச்சு அந்த ஒரு மாத்திரை சாப்பிட்டதுனால தவறு இல்லை. புரிஞ்சுக்கலாமா? அது வந்து ப்ரிவென்ட்டியாக நீங்கள் வச்சுக்கலாம். அது அளவோடு சாப்பிடணும்னு இருக்கா டாக்டர்? ஏன்னா இப்போ இதே பிரச்சனைக்கு அது நல்லா பயனுள்ளதாக இருக்குன்ட்டு டெய்லியுமே ஒன்று அந்த மாதிரி. இது ஒரு கேள்வி, அருமையான கேள்வி. எப்பொழுதுமே உணவை வந்து அளவோடு சாப்பிடணும். எப்படி தெரியுமாவா? அரை வயிறுக்கு மேல் சாப்பிடக்கூடாது. அரை வயிறு சாப்பாடு, 1/4 வயிறு குடிக்கின்ற தண்ணீர். ஏன்னா குவார்ட்டர் தண்ணியும் போட்டால் வேறு மாதிரி நினச்சிக்கிறாங்க மக்கள். குவார்ட்டர் குடிக்கின்ற நீர், குவார்ட்டர் வயிறு காலியாக இருக்க வேண்டும். தூங்குவதற்கு முன்பு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிடணும். இது 3 நீங்கள் கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா, அது முக்கியமாக சொல்ல, பசிக்கு மட்டும் சாப்பிடுங்க, ருசிக்கு சாப்பிடாதீங்க. அதுவும் தயவுசெய்து எல்லாரும் ஆயிலை குறைத்து உங்கள் ஆயுளை கூட்டிக் கொள்ளுங்கள். அதில் முக்கியமாக உணவில் என்ன, காய்கறி பழங்கள். ஒரு பிளேட் எடுக்கிறேன்னு வச்சுங்க, பாதி பிளேட்டில் வந்து காய்கறி பழங்கள் எல்லாம் தான் இருக்கணும். 1/4 பிளேட் வந்து நீங்கள் வந்து அரிசி கோதுமை இருக்கலாம், 1/4 வந்து ப்ரோட்டீன், ஸ்மால் அமௌண்ட் ஆயில் இருக்கலாம். ஆயில் எந்த எண்ணெய் வெளியில் வைத்து உரையவில்லையோ, உதாரணமாக வந்து நல்லெண்ணெய் உரையாது, சூரியகாந்தி உரையாது, அரிசி தவிட்டிலேருந்து எடுக்கிற ரைஸ் பிரான் ஆயில் உரையாது. இது 3மே நல்லது. அது 3த்துலேயே பெஸ்ட்டு வந்து ரைஸ் பிரான் ஆயில். குழந்தைலேருந்து சாப்பிட்டோம்னா அது கொலஸ்ட்ராலுக்கு படிய வைக்காது பார்த்துக்கொள்ளணும். ஸோ ஒன்று வைத்துக்கொள்ளுங்கள், நேர் அனைவரும் ஆயிலை குறைத்து உங்கள் ஆயுளை கூட்டிக் கொள்ளுகின்ற சக்தி உங்களுக்கு மட்டும்தான் உண்டு. இப்போ நான் வெஜிடேரியன் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. அது எப்படின்னா, இந்த நான் வெஜிடேரியனில் 25-30 வயது வரை நாங்கள் எல்லாருமே என்ன பண்ணலான்னா, முட்டையில் வந்து வெள்ளையும் மஞ்சளை சாப்பிடலாம். அதுக்கப்புறம் மஞ்சளை தவிர்க்க, ஏன்னா ஒவ்வொரு முட்டையுடைய மஞ்சள் பாகத்தில் 300 mg கொலஸ்ட்ரால் இருக்கும். ஸோ அது அவாய்ட் பண்ணிடணும். பட் ப்ரோட்டீன் இருக்கிற ஒயிட்டு சாப்பிட்லாம். ப்ளஸ் ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன் சாப்பிட்றது தப்பில்லை. நான் ஒன்றுன்னு சொல்ல விரும்புகிறேன், எதிர்மறை எண்ணம் வரும்பொழுது, இந்த அட்ரினல் ஹார்மோன் சுரக்கும் பொழுது கொழுப்பான உணவு தான் சாப்பிடுவான். உடனே வெயிட் போடும், உடனே சோம்பேறி ஆகிடுவான், உடனே அவன் புகைப்பிடிப்பது, மது அருந்துவது அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குன்னு அதில் போயிட்டான்னா அடிக்ட் ஆகி அது அவனை கொண்டுடும். இந்த சைக்கிள் தொடரும்பொழுது பாருங்கம்மா, எதிர்மறை எண்ணம், ஃபேட்டான உணவு, உடல் எடை கூடுவது, சுயம்பேறி வாழ்க்கை, புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, இது பண்ணும்போது கண்டினியூட்டி சைக்கிள் என்ன ஆகுது தெரியுமாம்மா? ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் கூடுது, ரத்த அழுத்தம் கூடுது, சர்க்கரை வியாதி வந்துடுது. இது 3 வந்ததுன்னா அந்த இதயத்துக்கு 3 சொன்னல, அடைப்படுவது, உறைவது, ரத்தம் குழைய சுருங்குவது, இந்த சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணும்போது.
இப்போ பெற்றோர்களை செய்கிறாங்க வச்சு குழந்தைகளை இதை பார்த்து காப்பிடிக்கிறாங்க வச்சுங்க, அது கட்டாயம் அவங்களை அஃபெக்ட் பண்ணிடும். ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்கிறேன். இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேம்மா, இந்த உயிரினம் தெய்வம் உடலினும் ஆலயத்தில் தான் இயங்க முடியும். புரியுதா? அந்த உயிரினம் தெய்வம் ஆலயத்தில் இயங்க வேண்டும் என்றால் 3 ஊக்களை கடைப்பிடிக்க வேண்டும். இது 55 வருடமாக சொற்களைங்க 3 மந்திரங்களை 3 மந்திரங்களாக உலக மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 3 மந்திரங்கள்லாம் தெரியுமா? எண்ணுகின்ற எண்ணம் சீராக, சொல்லுமா? எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. சீரான உடற்பயிற்சி. இந்த 3 தாரக மந்திரங்களை கையில் வைத்துக் கொண்டால் எந்த வேலையும் வராது. நீங்கள் சொன்ன ஆச்சரியப்படுவேன். இன்றைய இதயத்துறையில் நான் 3வது மாடியில் இருக்கின்றேன் எமரிட்டஸாக. இன்று வரை 9 மாடி செல்வதற்கு சொக்கலிங்கம் ஒரு முறை கூட லிஃப்டை பயன்படுத்தியது கிடையாது. படியேறி தான் சொல்கிறீங்க. உடனே ஒரு புது லிஃப்ட் வேணும் தான், சார் லிஃப்ட்டில் வாங்கினா ஏன்பா தொந்தரவு பண்ணுறேன், லிஃப்ட்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமேன்னா. மேலே சீக்கிரம் போகக்கூடாது என்பதற்காகத்தான் நான் வந்து உடற்பயிற்சி உணவு முறைகள் நல்லா வச்சுக்கிட்டேன். இது முக்கியமாக என்ன சொல்ல வரேன்னா, ஏரோபிக் எக்ஸசைஸ் நல்லா பண்ணுவேன். ஏன் ஜிம்மில் போய் எல்லாம் இறக்குறாங்க தெரியுமாம்மா? அந்த ஜிம்மை வந்து வெறியாக பண்ணுறாங்க. புனி திறந்தால் நிறைய பேர் அந்த ஜிம்மை வந்து ஒரு ரிக்ரியேஷனை விட்டுட்டு பாடி பில்ட் பண்ணணும், அழகாகணும், மசில் டெவலப் ஆகணும், அந்த வெறியான உணர்வு சேரும் பொழுது அட்ரினலின் சேர்ந்து இறந்துடுறாங்க. ஸோ எந்தையுமே வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சியாக செய்துக்கிட்டே இருக்கணும். டாக்டர், பாதுகாப்பான முறையில் எப்படி உடற்பயிற்சி எக்ஸசைஸ்? பாதுகாப்பான முறைன்னா உங்களுக்கு வேண்டியது செய்யும். நிறைய பேர் என்ன தெரியுமா, வந்து ஒரு இன்க்ளினேஷன் வைக்கிறாங்க, ஃபாஸ்ட்டாக வச்சுறாங்க. இன்க்ளினேஷன் ஃபாஸ்ட்டாக வச்சு ட்ரெட்மில் பண்ண இப்போ நிறைய பேர் ஏன்னா வெளியில் வந்து வசதியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்களே. அப்படி பண்ணுறவங்களே இப்போ ரீசெண்டாக வந்து வாஷிங்டனில் ஒரு ஆராய்ச்சியில் நான் அதில் கலந்து கொண்டேன். அதில் வந்து புரிஞ்சுங்க, 40% 40 வயது தாண்டியவர்கள் 2 நீயும் ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுது. அது எக்ஸஸ் ஸ்ட்ரெயின் எதற்குமே கொடுக்கக்கூடாது, அளவோடு செய்யணும், அது முக்கியமானது. ஸோ உங்கள் ஃபேஸுக்கு நடத்தல், நீந்துதல், ஜாகிங் பண்ணலாம், சைக்கிள் ஓட்டு, எது முடியுதோ பண்ணணும். நான் ஏன் தெரியுமா கருத்துக்களை சொல்கிறேன், உணவை சொல்லிட்டேன். உன்ன சொல்ல மகிழ்ச்சி தான் மறுபடியும் முன்னும் கூட கூட வருது. இந்த பாரு, மகிழ்ச்சி வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பது தான் வெற்றி என்று உணர்ந்து விட வேண்டும். மகிழ்ச்சின்னு வரும்போது எந்த ஹார்மோன் சுரக்குது? என்டார்ஃபின், மெலட்டோனின், செரட்டோனின். அந்த ஹார்மோன் சுரந்தா எல்லா ஆர்கனும் வருது. மகிழ்ச்சி இழக்கிற மற்ற அட்ரினல் கார்டிசோல் சுரந்து உன்னை கொண்டுடுதல். ஸோ அல்டிமேட்டாக மகிழ்ச்சியாக இன்னும் இந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொக்கணியங்க நிறைய பேர் பேஷண்ட் கேட்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. சூழ்நிலை உங்களுக்காக மாறி மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளாது. மகிழ்ச்சியாக இருக்கிறது நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கணும். ஸோ மகிழ்ச்சியாக இருக்கணும். என்ன தெரியுமா முக்கியமானதுமா? மகிழ்ச்சிக்கு முக்கியம் மனம் அமைதியாக வேண்டும். மனம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் அறிவுன்னு என்ன தெரியுமா? நான் வச்சுருக்க 20 டிகிரி அறிவுன்னு நினைக்கிறீங்களா? அறிவு என்பது தன்னை அறிவது தான் அறிவு. எவன் ஒருவன் தன்னை அறிந்து அமைதியாகி மகிழ்ச்சி என்ற தாரக மந்திரத்தை வைத்து கொண்டால் எந்த சக்தியும் அழிக்கும். எல்லா வியாதிகளும், இந்த ஆஸ்மா, ஸ்கின் டிசீஸ், ஆல் த டிசீசஸ் எல்லாம் நீங்கள் எனுமரேட் பண்ணுற அனைத்து வியாதிகளும் மகிழ்ச்சி இழக்கிறதுனால. அது பிடிக்கலாமா? ஸோ ஒரே ஷார்ட்கட்டே இல்லை. டாக்டர், நீங்கள் சொல்லியிருந்தீங்க மது அருந்துறது, புகைப்பிடிக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து அளவாக சாப்பிட்றேன், எனக்கு எதுவும் ஆகாதுன்ற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்காங்க. கட்டாயம் சிகரெட் பிடிப்பதோ மது அருந்துவதோ ஒரு மாயை. ஏன்னா மகிழ்ச்சி அடைக்க தான் போகிறான். உள்மனதில் போய் மகிழ்ச்சியாக இருந்த தேவையில்லையே. ஒரு பழகிட்டிங்கன்னா மது அருந்துவதோ புகைப்பிடிப்பதை நிறுத்துவது மட்டும் இல்லை, புகைப்பிடிக்கிறவர்கள் கிட்ட கூட போயிடும். அந்த புகைப்பிடிக்குவது நிக்கோட்டின் இருக்குமா, அட்ரினலோட பல மடங்கு மோசமானது. மது அருந்தும்போது என்ன தெரியும், நல்லா தூங்கிட்டு பெட்டராக இருக்குன்னு கிடையாது. மது அருந்தும்பொழுது ப்ரெஷர் கூடும், இதயத்தின் தசைகளை பலகீனப்படுத்தும், கார்டியோமயோபதி ஹார்ட்டை பெருசு பண்ணிடும், அனைத்து வியாதிகளையும் மதுவை உண்டு பண்ணிடும். ஸோ உன்னன்னு சொல்கிறேன் பாருங்களேன், ஆச்சரியப்படுவீங்க. ஒரு நோயாளி 3 மாதம் கழித்து ஹார்ட் அட்டாக் வந்து 36 வயது மனைவி அவரும் வந்தாங்க. சொக்கலிங்கம் சொல்கிற மாதிரி ஸ்மோக்கிங் கம்ப்ளீட்டாக விட்டேன், மது மாத்திரம் அக்கேஷனாக சாப்பிடலாமா சொன்னேன். அக்கேஷனாக சாப்பிட்லான்னு 3 மாதம் கழிச்சு அவங்க மனைவி வந்து என் கணவனுக்கு எடுத்துட்டேன்னாங்க. ஏமான்னு அவர் எவ்ரிடே அக்கேஷன் கிரியேட் பண்ணுறாரு. இப்போ பேசும்போது சிரிக்கிறீங்கள, சிரிக்கும்பொழுது ஒன்று அறியாமல் என்டாக்டின் கூட்டிக்கிறேன். நிறைய சிரிக்க சொன்னேன்னா நிறைய பேர் டிவியில் பார்க்கும்போதே கைத்தட்டுறாங்களா. இன்னும் நான் சொல்கிறேன், எவன் ஒருவன் தான் மகிழ்ந்து, மகிழ்ச்சின்னு என்ன தெரியுமாம்மா? கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி, அதுவும் விட்டு கொடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சியோடு இருந்து முன்ன மகிழ்ச்சியாக வச்சிருந்தா வச்சுக்கோங்க. நம்ம நேயர்கள் அனைவரும் ஹெல்த் கேஃபில் வர நேயர்கள் மகிழ்ச்சியாக வந்தால் அந்த மனிதன் அல்ல, மாமனிதன் அல்ல,
அவன் தெய்வமாகவே மாறிவிடுகின்றான். ஸோ மகிழ்ச்சிக்கு இணை உலகத்தில் எதுவுமே கிடையாது என்று உணர வேண்டும். ஒரு முக்கியமான கருத்தை நான் சொல்ல நினைக்கிறேன். இப்போ இது ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க நம்ம நேயர்கள். இப்போ எவருக்காவது இன்றைக்கு 95 பங்கு பிளாக் இருக்குது. எவ்வளோ? 95. இன்றிலிருந்து சொக்கலிங்க சொல்லுகின்ற 3 ஊக்களை கடைப்பிடித்தால் 1 வருடத்தில் அந்த அடைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து 100க்கு 100 சரியாயிடும். என் நோயாளிகள் 100 பேர் வராங்க. 95% வாழ்க்கை முறை, மருந்து, மாத்திரை எல்லாம் சரிப்படுத்திடுவேன். அவங்களுக்கு சர்ஜரியோ ஸ்டென்ட்டோ தேவைப்படாது. ஆனால் குறையறதுக்கு எவ்வளோ வருது? 1 வருடம் ஆகுதில்ல. அது குறைய 1 வருடம் ஆகும்பொழுது அவர்கள் உயிரை இழப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் அவர்கள் ஸ்டென்ட்டு தான் போடணும். இப்போ பைபாஸ் சர்ஜரியே தேவையே இல்லை. இப்போ போடுற ஸ்டென்ட்டு 40 வருடம் வேலை செய்யும். சரி, ஒருத்தர் ஸ்டென்ட்டு போட்டேன், செலவழித்து இப்போ கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்றும் வரி பண்ண வேண்டாம். அது ஸ்டென்ட்டு போட்டுறேன், 3 4 போடுறேன். ஆனால் அவர்கள் மனதை மாற்றவில்லை என்றால் உடனே ஸ்டென்ட்டு நல்லா இருக்கும். ஸ்டென்ட்டுக்கு மேலே பிளாக் வந்துக்கிட்டே இருக்குமே. ஸோ அனைத்தும் இயங்குவதற்கு ஒரே வழி உன்னுடைய மனநிலை. அது நீ மாற்றி அமைச்சிடக்கூடாது. இது அனைவரும் ஒரு தாரக மந்திரமாக வச்சுக்கணுமா. இன்னொன்று முக்கியமாக சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் நம்ம சான் ஃப்ரான்சிஸ்கோவில் 18,000 பேர் இருக்கிற இடத்துல பேசணும். அங்கே என்ன தெரியுமா கருத்து? சரி, 1 வருடத்தில் குறைஞ்சு விடுகிறது. நீ ஒரு பாயிண்ட்டு கேட்கும்போது மனசில் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சுது. ஜெனிட்டிக்காக வருமா? அப்பா அம்மாவுக்கு அவனுக்கு வந்துடும், கட்டாயம் வரும். நீ உன் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு பேர குழந்தைகளுக்கு ஒன்று அறியாமல் போய் விட்டு. மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூடவா? மகிழ்ச்சியாக இருந்தால் உனக்கு அந்த அடைப்பு சரியாயிடும்ல. இந்த கருத்தை சொல்கிறேன். இந்த அருமையான ஒரு டாக்டர் மாதிரி கேட்குற மாதிரி. சரி, எவருக்காவது புரிஞ்சுங்க, இந்த ஜெனட்டிக்காக வர டிசீஸ் புரிஞ்சுக்கணும். இவர்கள் 9 வருடம் நான் சொல்லுவதை கடைப்பிடித்தால், எத்தனை வருடம்? 9 வருடம் கடைப்பிடித்தால் அந்த ஜீன்ஸில் எபிஜீன்ஸ் ஃபீனோடைப் அது மியூட்டேஷன் பாசிட்டிவ் ஆகி அந்த வியாதியை கேரி பண்ணுது. என்ன வியாதி? சர்க்கரை வியாதி, கொலஸ்ட்ரால், சுகர், ஹார்ட் அட்டாக், கேன்சர், எல்லா வியாதிகளும் அந்த ஜீன் கேரி பண்ணுறது. அப்போ இயற்கையோ கடவுளோ அது எபிஜீன்ஸ் ஃபீனோடைப் வெளியில் தான் வச்சுருக்கு. இப்போ நீ வெள்ளையாக இருக்க, நான் கருப்பாக இருக்கிறேன். நான் தவன் எத்தனை வருடம் இருந்தாலும் நம்ம கலரை மாற்ற முடியாது. அந்த கலரை மாற்றுவதற்கு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும். அது எந்த நிலையில் எப்படி பிறந்திருக்குதோ அதை பொறுத்து. இப்போ இன்ஜெக்ஷன்லாம் போட்டு ஈஸியாக, ஐயோ அதெல்லாம் போட்டின்னு டக்குன்னு இறந்துருவோம். வேண்டாம். இது ஞாபகம் வச்சுங்க. எதுக்கு சொல்ல அந்த கருத்தை முக்கியமாக தெரிஞ்சுங்க. எதுவாக இருந்தாலும் இன்றும் நீ மகிழ்ச்சியாக கடைப்பிடித்தால் அந்த ரிக்ரெஸ் ஆகிடுது, ஜீன் மாறிடுது, எல்லா வியாதிகளும் போயிடுது. ஸோ அதுக்கு தாரக மந்திரமே மகிழ்ச்சி மட்டும்தான் இந்து. அதில் ஷார்ட்கட்டே கிடையாது. என்ன சொக்கலிங்க நீ இப்படி அர்த்தமில்லாத பேசுகிறிய, ப்ராக்டிக்கலாக பேச பண்ணி கேட்குற நேரங்கள் எனக்கு திட்டாங்கன்னு திட்டுவாங்க. சரிம்மா, ஒரு பிரச்சனை இருக்குது, மகிழ்ச்சியை இழக்கிற, உன்னை இழந்து விடுகிறாய், உடனே அது பிரச்சனை போயிடுமா? பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். இன்னும் வீட்டில் பிரச்சனைகளை சேர்த்து வச்சு போயிடுவேன். ஸோ எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அது வாழ்க்கையை. ஆனால் உலகத்தில் ஒன்றுன்னு சொல்கிறேன், எந்த மனிதன் உலகத்தில் பிரச்சனையற்ற மனிதன் இல்லை. ஆனால் ஒருத்தன் பார்த்து பிரச்சனை இல்லைன்னு சொன்ன வச்சுக்க, அவன் மனிதனே இல்லை. ஸோ வாழ்க்கையை வாழ வைப்பது அவன் பிரச்சனை தான். பிரச்சனை உள்ளே போனேன்னு அவன் கொண்டுடும். பிரச்சனை வெளியிலேருந்து சமாளிக்க கற்றுக்கொள்ள, அதான் முக்கியமானது. மாறுது. இப்போ சமீபத்தில் நான் ஜப்பானில் கோயில் முடிஞ்சோன்னா 18,000 பேர் இருக்க அரங்கத்தில் பேசினேன். அந்த பேசிய தலைப்பு 100 வருடம் வாழணும். எத்தனை வருடம்? 100 வருடம். அந்த 18,000 பேரில் நம்ப மாட்டேன். 2,000 பேர் எழுந்து உன் பேச்சை கேட்க விரும்பலைன்னாங்க. ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸுக்கு கூப்பிட்டு வேணா எனக்கு சௌரியமாச்சு வந்துடுவேன். என்னாங்கன்னு கேட்டேன். எங்களுக்கு ஆல்ரெடி 102 103 வயதாகிடுச்சு, உன் 100 வருடம் வாழறது அர்த்தம் இல்லையேன்னாங்க. அவர் சின்ன மாற்றம், 100 வருடம் கடந்து வாழணும்னு சொன்னேன். 45 நிமிடம் பேசுகிறேன், 20 நிமிடம் கேள்விகள், அற்புதமான இன்ட்ராக்ஷன். ஏன் அவங்கள 100 வருடம் கடந்து வாழ்ந்தாங்கம்மா? எவ்வளவு பெரிய பணக்காரன் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் இயற்கையுடன் வாழ்கின்றார்கள். எவ்வளோ பெரிய பணக்காரன் உணவு முறை சீராக வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய பணக்காரன் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஞாபகம் வச்சுங்க, அவங்க ஆஃபீஸ் போகிறது சைக்கிள்லேயோ நடந்து தான் போவாங்க, தவிர காரில் போவாங்க. அவர்கள் அனைவரும் தன் மொழிக்காக, தம் நாட்டிற்காக வாழ்கின்றார். எவன் ஒருவன் தன் நாட்டிற்காகவும் மொழிக்காகவும் வாழ்கின்றார்களோ அவர்கள் இறப்பே வராதுன்றதே மாற்று கருத்து இல்லை. இப்போ தூங்குறதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுங்களேன். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள தூங்கணும். சூப்பர். 7 நிமிடத்தில் தூங்கி, நான் 2 நிமிடத்தில் தூங்கி போய்ட்டு தூங்கிடுவாங்க.
அதுக்கு டிப்ஸ் தூக்கம் வரும்போது என்ன பண்ணுமா, தூங்கத்துமே உயிரோட தான் இருக்கோம். ஒரு தியானத்துக்கு போ, ஒரு மெடிடேஷன் பண்ணு. நம்ம உயிர் இருப்பதற்கு கடவுளுக்கும் இயற்கைக்கும் உனக்கும் எக்ஸ்பிரஸ் ஒரு கிராட்டிடியூட், ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது கொடுத்து உடனே எதுனாலும் தியானம் பண்ணு. அப்படியே இயற்கையில் மகிழ்ச்சியாக இருக்கும்பொழுது அந்த மெலட்டோனின் சுரந்ததுன்னா உடனே தூங்கி 7 மணி நேரம் நல்லா தூங்கும். இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான். 80 வயதாக சொற்கலிங்க இது வரைக்கும் ஒரு மாத்திரையை சாப்பிடலையே. அதுக்காக நேரில் யாராவது மாத்திரை சாப்பிட்டு நிறுத்திடாதீங்க. உங்கள் டாக்டரிட ஆலோசனை செய்து தான் செய்ய வேண்டும். அதை நீங்கள் பார்த்து செய்து பண்ணணும்னு நினைக்கிறேம்மா. ஓகே டாக்டர், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அது இருக்கும்போது ஆட்டோஃபேஜி ஆக்டிவேட் ஆகி இதயத்தில் இருக்கிற அடைப்பெல்லாம் சரியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பெரிய ஒரு கார்டியாலஜிஸ்ட் மாதிரி பேசுகிற. எவன் ஒருவன் அரை வயிறு சாப்பிட்றல, பசி இருக்குல்ல, பசி என்ற உணர்வு என்டார்ஃபின் சுரக்க வைக்கும். அது வந்து மெலட்டோனின் சுரக்க வைக்கும். ஹாப்பி ஹார்மோன் சிறந்து அந்த பசி என்ற உணர்வில் அது உனக்கு தியானத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும். நிறைய வயிறு முட்டை சாப்பிட்றது, எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றது, அதான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். நீ கூட நான் கேட்டேன் வந்த உடனே. ஒரு வேளை சாப்பிட்டால் யோகி, 2 வேளை சாப்பிட்டால் போகி, 3 வேளை சாப்பிட்டால் வியாதியை உண்டு கொள்ளுகின்ற லோகி, 4 வேளை சாப்பிட்டால் துரோகின்னு நினைக்கிறேன். ஸோ சாப்பாட்டின் அளவை குறைக்க பசி என்ற உணர்விலிருந்து வெயிட்டை நிறைய பேர் வெயிட் இருக்குதுமா. ஒன்று வச்சுக்கணும், உடம்பிலும் பாரம் இருக்கக்கூடாது, மனதிலும் பாரம் இருக்கக்கூடாது. அந்த வெயிட்டை குறைக்க நிறைய பேர் ஜிம்மில் போனீங்கன்னா எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுங்கள், 5% மேலே வெயிட் குறையாது. நான் வச்சுக்கணும். ஸோ 95 பங்கு சாப்பிட்ற உணவே குறைக்கணும். முக்கியமாக என்ன பாருங்களேன், அரிசி எவ்வளோ தூரம் கெடுதலோ கோதுமையும் கெடுதல். நிறைய பேர் கோதுமை சாப்பிட்றாங்க, அதுவும் கெடுதல். சப்பாத்தி சாப்பிட்டா எல்லாமே அதான் தப்பான. காய்கறி நல்லா சாப்பிடுங்க, வெங்காயம் பூண்டு நல்லா சாப்பிடுங்க. அந்த அரிசியும் கோதுமையும் சாப்பிட்றவங்க அனைவரும் பாதியாக்கி விட்டு அந்த பாதி வயிறை வந்து தண்ணி குடிச்சிட்டா, தண்ணி குடிப்பது காற்று சுவாசிக்கிறத வெயிட் போடாது. அந்த நிலைக்கு நீங்கள் போயிட்டா தான் வெயிட்டு குறையும். அப்போ பண்ணும்பொழுது 4 கிலோ ஒரு மாதத்திற்கு குறைஞ்சி விடுங்க. ஸோ உடம்புலையும் பாரம் கூடாது, மனதிலும் பாரம் இருக்கவே கூடாது. பெண்களுக்கு வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் இருக்கிற வரைக்குமே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. ரொம்ப அருமையான கேள்வி இந்த. உண்மையாக அப்படிதான். அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் என்ன தெரியுமா, அந்த இரத்த குழாயில் இருக்க கொலஸ்ட்ராலை தடுக்கின்ற படிகளை தடுத்துரும், இரத்த குழாய் உறைவதை தடுக்கும், இரத்த குழாய் வேகமாக சுருங்குவதை தடுக்கின்றது ஈஸ்ட்ரோஜன். இப்போ இருக்கிற பெண்கள் என்ன தெரியுமா, அனைத்தும் ஃபாஸ்ட் லைன் ஆகி அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடெக்ட் பண்ணதில்லை, அந்த எஃபெக்டை நல்லிஃபை ஆகி அவங்களும் ஆணுக்கு போட்டியாக போட்டு அதுவும் அட்ரினலின் கூடிச்சுன்னா அதனால தான் 25-30 வயது ஆண்கள் பெண்கள் இறக்கின்றார்கள். வாழ்க்கை என்பது உன்னை ஞாபகம் வச்சுக்கணும், உன் வாழ்க்கையை நீ நிர்ணயித்து வாழ வேண்டுமே தவிர உன் வாழ்க்கையை மற்றவர்கள் பார்த்து காப்பி அடித்தால் அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடு. ஸோ வாழ்க்கை ஒரு இனிய பயணமே தவிர அது பந்தயம் இல்லை என்று உணர வேண்டும். ரசித்து வாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பாருமா, அவனுக்கு சொன்னால் ஆச்சரியப்படுகிறது. சொக்கலிங்கம் தீர்ப்பு பிடிச்சுன்னு நினச்சிடாத. எவன் ஒருவனையும் சொக்கலிங்கத்தோடு உயர்ந்தவன் என்று இதுவரை நினைத்ததில்லை. ஆனால் இதே சொக்கலிங்கம் உலகத்தில் இருக்கின்ற 800 கோடி ஜனத்தொகை மக்கள் அனைவரும் என்னை விட தாழ்ந்தவன் நினைத்ததில்லை. அவர்கள் கடமை செய்து கொண்டால் போதும். அந்த செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்களை எந்த சக்தியும் அழிக்காது. ஓகே டாக்டர், நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களை ஒரு உங்ககிட்ட பேஷண்ட்டாக நாங்கள் சந்திக்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சிமா. நிறைய பேஷண்ட் 55 வருஷமாக சிங்கப்பூர், ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கா, கனடா எல்லா நோயாளிகளும் எனக்கு என்னை பார்க்கவே இல்லை. 30 வருடத்தில் 25 வருடத்தில் அது எல்லா வியாதிகளுக்கும் மருந்து 20 சாப்பிட்றான், 10 ஆகி 5 ஆகி நிறைய பேருக்கு மருந்து தேவையில்லாத போயிடுது. ஏன்னா பாசிட்டிவ் சைக்கிள். அதுக்கு தான் முக்கியமாக தெரியுமா, நெகட்டிவ் சைக்கிள் சொன்னேன். மகிழ்ச்சி, காய்கறி பழம் நன்றாக சாப்பிட்டு உடல் எடை சீராக வைப்பதற்கு உடல் பயிற்சி, அது லோக்கோமோட்டர் சிஸ்டம். புகைப்பிடிப்பை தவிர்ப்பதல்ல, புகைப்பிடிப்புகள் கிட்ட கூட போகக்கூடாது. மதுவை வந்து கட்டாயம் கூடாது. அப்படி பண்ணும்பொழுது உங்கள் கொலஸ்ட்ரால், சுகர், இந்த பிளட் ப்ரெஷர் அனைத்தும் ஒரு வருடத்தில் மாத்திரையே தேவையில்லை. அப்போ இந்த அடுப்பு இருந்தில்ல ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ எல்லாமே நெகட்டிவ் சைக்கிளில் போய் இறந்துட போறியா, பாசிட்டிவ் சைக்கிளில் வந்து இன்றைக்கி வாழ போறியா, அது உங்கள் கையில் தானமாக இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பற்றி சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு. இப்போ காலை உணவு, இப்போ காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கண்டிப்பாக அதை சாப்பிடணுன்றாங்க. காலை உணவை தவிர்த்துட்டு இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். ரொம்ப அருமையான கேள்வி. என் சன் ஆனந்த் சொக்கலிங்கம் கார்டியாலஜிஸ்ட் ப்ரொஃபஸராக இருக்கார் அமெரிக்காவில்.
என் பொண்ணு கார்டியாலஜிஸ்ட் ப்ரொஃபஸராக நெதர்லாண்ட்ஸ்லேருந்து இப்போ அடையாரில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க பெசன் நகரில். அவங்களும் இதே மாதிரி இந்த துறையில் இருக்கிறாங்க. இதை பாரு, இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் என்ன தெரியுமாவா? இரவு 7 மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் 7 மணி நேரம், 7 மணிக்கு காலையில் சாப்பிட்டா 12 மணி நேரம். இந்த 7 மணிக்கு சாப்பிட்றத 10 மணிக்கு சாப்பிடுதான். எவ்வளோ? அது 12 + 3 15 நிமிடம் ஆகும்பொழுது அந்த பசி என்ற உணர்வு, அதை இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். அதை வச்சுக்கிட்டிங்கன்னா மெலட்டோனின் சுரக்கும், என்டார்ஃபின் சுரக்கும், எல்லாமே சுரக்கும். பாருங்கள், ஒரு காலத்தில் பாருமா இந்து நிறைய நோயாளிகள் புரியுதோ உணவு இல்லாமல் இறந்து கொண்டாங்க. 100 வருடம் வேணும். இப்போ மனிதர்கள் சாப்பிட்டு இறக்குறாங்க. சரி, இனிமேல் உணவு தானே காரணம். ஸோ ஞாபகம் வச்சுங்க, உணவு உடற்பயிற்சி என்ற 3 மந்திரங்களை, தாரக மந்திரங்களை பயன்படுத்தி தான் தீர வேண்டும். அது ஷார்ட்கட்டே கிடையாது. உயிர் காக்கக்கூடிய நிறைய பயனுள்ள தகவல்கள் எங்கள் கூட இருந்து ஷேர் பண்ணிங்க. நம்ம ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு ஒரு டேக் ஹோம் மெசேஜ்னால் அது என்னவா இருக்கும்? ஒன்றுன்னு சொல்லிட்டோமாம்மா, நீ ஷார்ட்கட்டாக வச்சு இது மாத்திரம் கேப்சூல் மாதிரி கொடுக்க மாட்டேன், எல்லாத்தையும் கடைப்பிடிக்கணும். ஷார்ட்டாக சொன்னேன்னு பாருமா, இது என்னம்மா பார்க்குறது? ஸ்மைலி பால். ஸ்மைல். இது வந்து மகிழ்ச்சி. இதை மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொண்டால் இது சுரக்குது என்டார்ஃபின். என்டார்ஃபின் சுரந்துட்டா ஹார்ட் அட்டாக் வராது, வந்தது கரைஞ்சிடும், கேன்சர் வராது, எதுவுமே வராது. அவ்வளோ தூரம் அது மகிழ்ச்சிக்கு, என்டார்ஃபின்க்கு. சரி, இது முக்கியமாக சொல்ல நினைக்கிறேன் நேயர்கள் அனைவருக்கும். இதை பாரு, இது நம்ம பார்க்குறேன். இது வானவில். வானவில் அனைத்தும் தோன்றி மறையும். நாம் அனைவரும் தோன்றி மறைந்து விடுவோம். வானவில்லை கிட்ட போனால் பார்க்க முடியாது, வானவில்லை கிட்ட போனால் தொட முடியாது. ஸோ வானவில்லை தூரத்திலிருந்து பார்க்க வேண்டும். உன் வாழ்க்கைக்குள்ளே போகாமல் வாழ்க்கையை வானவில் மாதிரி வெளியிலிருந்து பாரு. சரி, வானவில் என்ன 7 நிறங்கள் தானே இருக்குது. 7 வர்ணங்களை உங்கள் எண்ணங்களாக மாற்றிக்கொள். உணர்வுன்னு சொன்னல, வானவில்லில் உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. அது உணர்வுக்கு என்ன தெரியுமாம்மா? ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த 7 எண்ணங்கள் என்ன தெரியுமா? அமைதி, அன்பு, அறிவு, ஆற்றல், அடக்கம், அரவணைப்பு, ஆதரவு என்ற எண்ணங்களுடன் உனக்கு வளைந்து கொடுக்கின்ற பக்குவம் வந்துவிட்டால் உன் வாழ்க்கையை அவர்கள் நீ ரசிக்கிறது மட்டும் இல்லை, உன் பார்க்குறவங்க அனைவரும் ரசிப்பாங்க. வானவில் இருக்கின்ற 7 நிறங்கள் காய்கறி பழங்களின் தோலில் மட்டும்தான் இருக்கின்றது. ஸோ அனைவரும் தோலில் தான் சாப்பிடும். நிறைய பெண்கள் என்ன பண்ண, தோலில் சீவி ஆட்டுக்கு மாட்டுக்கு போட்டு அவைகள் புஷ்ஷாக இருக்கின்றன, உள்ளே சாப்பிடுபவன் வியாதி வந்துடுது. ஒரு டிவியில் கேட்ட ஒரு பெண்மணி கேட்டால், சார் பலாப்பழத்தை எப்படி சாப்பிட்றதுன்றான். எது முடியுதோ சாப்பிடு. ஸோ அந்த காய்கறி பழங்களில் 7 நிறங்கள் 2, 3 ஒவ்வொரு நாளும் சேர்த்துக்கும். அவ்வளோதான் சக்தி. அதெல்லாம் எல்லா நியூட்ரியன்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாம் இருக்குது. வானவில் இருக்கின்ற 7 நிறங்களில் 2 ஒன்று ஏரோபிக் எக்ஸசைஸ், 2வது உன்னுடைய தியானம். தியானம் 20 நிமிடம் பண்ணிட்டு 21வது நிமிடம் நிறைய பேர் அப்படியே டென்ஷனாக பண்ணுறதே இல்லை. வாழ்க்கையே ஒரு தியானம் வச்சுக்கணும். இது உணர்வு, உணவு, உடற்பயிற்சி வானவில் வைத்து கொண்டால் 100 வருடம் வாழ முடியும். சரி, நேயர்கள் நான் சொல்கிற பேச்சை இன்னிலேருந்து கேட்க முடிவு பண்ணிட்டாங்க. கேட்க மாட்டேன் அப்படிதான் வரப்போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா அப்பொழுதும் அவங்க வீட்டில் வானவில் இருக்கும். எப்படி தெரியுமா? அவர்கள் வீட்டில் அலமாரியில் எல்லா மருந்துகள், இது கலர் கலராக எல்லா வியாதிகளுக்கு சாப்பிட்டு கொண்டே இருக்கும். எந்த மருந்து சாப்பிட்டாலும் அது பின்விளைவு எல்லாமே மருந்தே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்து மருந்தில்லா மருத்துவத்துக்கு போயிடணும். ஞாபகம் வச்சுங்க, உணவே மருந்து. எல்லா உணவுகளும் மருந்து இருக்குது. ஆனால் நிறைய பேர் மருந்தே வந்து உணவாக ஒவ்வொரு வேளையும் நிறைய சாப்பிட்றாங்க. அதை நம்ம தவிர்க்க வேண்டும். ஒரு பெண்மணி சமயத்தில் வந்தாங்க, 3 ஆசனம் பண்ணுறதுன்னு சொன்னாங்க. என்னம்மா கேட்டாங்க. அவங்க பேர் கல்பனா. என்னம்மா ஆசனம்? 3 என்னப்பா சொல்கிறேன்? உண்ணுவது, உறங்குவது, தூங்குவது. என்ன நீ அமர்றதை தடுக்க முடியாது, போயிட்டு வாங்க. நல்லா அந்த பெண்மணி வெயிட்டை குறைச்சி இப்போ ஒரு 30 வருஷமாக நல்லா இருக்கேன். ஸோ இது அனைத்தும் நான் சொல்லுகின்ற கருத்து சொக்கலிங்கத்திற்கோ குடும்பத்திற்கோ எவருமே கிடையாது. உங்களை காப்பாற்றிக் கொள்ளுகின்ற சக்தி இதை பேட்டியாக ஃபியூ மினிட்ஸாக நீங்கள் கடைப்பிடிக்கணும். சார், ஹெல்த் கஃபே நேயர்களுக்காக நிறைய பயனுள்ள தகவல்கள் எங்கள் கூட இருந்து ஷேர் பண்ணிங்க. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் முடிப்பதற்கு முன்பு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, லட்சக்கணக்கில் கேட்கலாம், கோடிக்கணக்கில் கேட்கலாம். உங்கள் நேயர்கள் அனைவரும் உங்கள் மூலம் 1000 கணக்கில் லட்சக்கணக்கில் நீங்கள் பரப்பிக்கிட்டே இருங்க. அப்போ ஒன்று தான் நோயற்ற சமுதாயத்தை உண்டு பண்ண வேணும். ஒன்றே ஒன்று, சொக்கலிங்கத்தை உங்கள் சகோதரராக உறவினராக வைத்துக்கொள். 100 வருடம் வரை என்னுடைய நோயாளிகளை வர வாய்ப்பே இல்லை. அந்த 3 மந்திரங்களை கடைப்பிடித்தால். நன்றி,
வணக்கம். நன்றி சார்.